நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. கொடி பிடிச்சி கோஷம் போடுறோம், நாடே கடல்ல இருக்கு, நாட்டை ஆண்டவன் பூரா கோடீஸ்வரனா இருக்கான். எப்படி? பரம்பரை பணக்காரங்க, நமக்கு தேவையில்லை இருக்கு. அதனால இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது ஆண்டவன் படைப்புல எல்லாருக்கும் 6 அறிவு இருக்கா? இல்ல. அறிவு 6 இருந்தா ஒழுங்கா இருந்திருப்போமே. மாவும் மாக்களும் ஐயறிவினவை என்பது தொல்காப்பியம். கம்பரே பாடுறாரு, மக்களும் விலங்கு ஒண்ணுன்னு. சில வீட்டுகளில் போய் கேட்டு பாருங்க, ஏமா உங்க வீட்டுக்காரருங்க இந்த அங்கிட்டு தான் திரியும், அப்புறம் வரும். திரியும் வரும்னா எது? ஆடு மாடு. நீங்க ஆடு மாடுகளுக்கெல்லாம் நல்ல அறிவு வந்துருச்சுங்க. மனுஷன் தாங்க சொல்லு பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். என்ன சொல்றது நானு? ஒருத்தர் ஊரை விட்டு எங்கிட்டாவது காட்டுக்குள்ள போய் இருந்துருவாங்க, இங்க தொல்லை தாங்க முடியலன்னு கிளம்பி இருக்கிறாரு. சரி, கூட இருந்த சொந்த வந்தம் கேட்டிருக்கு, ஐயா வயசு என்ன? அவர் வயசுக்கு அவர் தண்ணியை போட்டுவிட்டு முன்னால உட்கார்ந்து அலம்பர் இவர் பண்ணா இந்த பசங்களை நம்ம என்ன குறை சொல்றது? இந்த மனுஷனெல்லாம் வீட்டுல வச்சிருக்கா பாருங்க இந்த தாய்மாருங்க. ஒன்னும் சொல்றதுல பெரிய மனுஷன் நீங்க, எங்க அப்பாவை விட கூடுதலான வயதான் நினைக்கிறேன். அமைதியா இருங்க. இந்த கன்றாவி எல்லாம் குடிச்சு தொலையாதீங்க. ஏயா உங்களுக்கு புள்ள குட்டி எல்லாம் இருக்கா இல்லையா? அப்ப ஊரை விட்டு காட்டுக்கு போயிடலாம்னு கிளம்பி இருக்கிறாரு. ஊருக்குள்ள இருந்த சொந்த வந்தவங்க கூப்பிட்டு, ஏன்டா காட்டுக்கு போற? நம்ம எல்லாம் இத்தனை வருஷமா காலகாலமா பரம்பரையா இங்கே வாழ்ந்தோம், நம்ம சொந்த வந்தம் தாய உள்ள மக்க மனுஷெல்லாம் இங்கே இருக்கிறோம், நீ காட்டுக்கெல்லாம் போகாதப்பா, காட்டுல மிருகங்கள்லாம் இருக்கும், கொடிய விலங்குகள், அது கொண்டு விடுவோன்னே நீ அங்கே போய் உயிரை விட்டுறாதரான்னு சொல்ல. அவன் சொன்ன, இருக்கட்டும், காட்டில் விலங்குகள்லாம் இருக்குது, சிங்கம் இருக்கும், கரடி இருக்கும், புலி இருக்கும், யானை இருக்கும், எது இருந்தாலும் தெரியும். இப்போ யானை வருதுன்னா அந்த யானை வருதுன்னு பார்த்து எங்கிட்டாவது போய் மறைஞ்சு தப்பிச்சுக்கிட்டுலாம். புலி வருதுன்னு பார்த்து எங்கிட்டாவது ஓடி போய் தப்பிச்சிடலாம். சிங்கம் வந்தால் அந்த சிங்கம் வருதுன்னு ஓடி தப்பிச்சிடலாம். ஆனால் நாட்டில் எல்லாரும் மனுஷன் தான் சொல்கிறேன், எப்போ சிங்கமாக மாறுறேன், புலியாக மாறுறேன், கரடியாக மாறுறேன்னு தெரியலை. அதனால நான் உள்ளபடியாக காட்டுக்கு போயிடுறேன், மிருகங்கள்லாம் நம்மளை காப்பாற்றிடும். சிந்தனை எப்படி விளங்குது பாருங்க. அதனால 2 வகை பார்ப்போம். மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான், வாழு வகை புரிந்து கொண்டான், இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான், இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. இனிய குரலில் குயில் போலே இசையும் அழகாய் பாடுகிறான், எருதுகள் போலே வண்டிகளை இழுத்துக் கொண்டும் ஓடுகிறான். இனிய குரலில் குயில் போலே இசையின் அழகா பாடுகின்றான், எருதுகள் போலே வண்டிகளை இழுத்து கொண்டு ஓடுகிறான். வனத்தில் வாழும் பறவைகள் போல் வானில் பறந்து திரிகின்றான், வனத்தில் வாழும் பறவைகள் போல் வானில் பறந்து திரிகின்றான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழு வகை புரிந்து கொண்டான், இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. சொல்லும் பாம்பின் கொடுவிசத்தை சொல்லிக் கொடுக்க தெரிந்து கொண்டான், குள்ளன் அறிவோல் தந்திரத்தால் பல குடும்பங்களுக்கு தெரிந்து கொண்டான். கொடுவிசத்தை சொல்லிக் கொடுக்க தெரிந்து கொண்டான், குள்ளனறிவோல் தந்திரத்தால் புதிய கொடுக்க தெரிந்து கொண்டான். வெள்ளி பணத்தால் மற்றவரை விலக்கி வாங்க தெரிந்து கொண்டான், வெள்ளி பணத்தால் மற்றவரை விலக்கி வாங்க தெரிந்து கொண்டான். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழு வகை புரிந்து கொண்டான், இருந்தபோது வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. பாரனைத்தும் பொய். நன்றி 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 நன்றி. பாரனைத்தும் பொய்யனவை என்று பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் துறக்க அரிது அரிதுன்னார் தாய்மானவ சாமி. வாசற்படி கடந்து வாராத பிச்சைக்கு ஆசைப்பட மாட்டேன்னாரு ஒருத்தர் ரொம்ப பக்தியா சிவபூசை பண்றாரு. சரி, சிவபூசைக்கு ரொம்ப முக்கியம் ஒரு வில்வேலை இருந்தா போதும். திருமூலர் அதைத்தான் சொல்றாரு பக்தியிலே. திருமூலர் வாடிய திருமந்திரத்தில் இருக்கு, யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் இன்னுரை தானேன்னு முடிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவனுக்கு ஒரு பச்சிலை,
பசுவுக்கு ஒரு பிடி ஏதாவது ஒரு புல்லை பிடுங்கி கொடுக்கணும். அது மாதிரி சாப்பிடும்போது யாராவது கை நீட்டிட்டா ஒரு கைப்பிடி உணவு. அதுபோல யாருக்காவது ஒண்ணுமே செய்ய முடியலையா, நீ நல்லா இருப்ப, கவலைப்படாது, உன் கஷ்டமெல்லாம் இறைவன் காலி திருத்திருவாரு அப்படின்னு ஒரு நல்ல வார்த்தையே சொல்லணுமா. அப்ப இறைவனுக்கு வில்வ இலை, சிவபெருமானுக்கு வில்வ இலைய பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஓம் சிவாய நம, ஓம் சிவலிங்காய நம, ஓம் பவாய நம, ஓம் பவலிங்காய நம. ஒரு இலை எவ்வளவு நேரத்துக்கு தான் கிள்ளி போடுறது? இலை முடிஞ்சு போச்சு. வெறுங்கையே ஆட்டிட்டேன். சிவாய நம சிவாயன்னு வெறுங்கையை ஆட்டினா சாமி சிரிக்கிறாரு. என்னையவே ஏமாத்துறியப்பா, எவ்வளவு வேற நீ ஏமாத்துவ அப்படின்னு சாமி சிரிச்சாராம். இப்ப பக்கத்து ஊருக்காரரு, என்ன ராமதாஸ் மச்சான், உங்களை சொல்லக்கூடாது, பொதுவா சொல்லுவான். நீங்க நம்ம வீட்டுல பசனை வச்சிருக்கேன், பசனைக்கு வந்திருக்கேன், நாளைக்கு மதியானம் 11 மணிக்கு சாப்பிட அப்படின்னு. அதுக்கு என்ன, இன்னைக்கு ராத்திரில இருந்தே சாப்பிடாம பட்னியா இருந்துட்டு காலையில இஞ்சி கஷாயம் சாப்பிட்டு வந்துடுறேன்னாராம். காலையில பொழுது விடிஞ்சோன்னு வேகமா சாமியை கும்பிட்டுட்டு அங்க இருந்து அரக்க பறக்க ஓடி இருக்காரு. ஒரு 3 மைல் போனவர் திரும்பி நடந்து வந்திருக்கிறாரு. அதை ஏன்னு வீட்டுக்காரம்மா கேட்டிருக்கிறான். என்னையா வேகமா போனியா பஜனைக்கு, ஏன் இப்படி ஒடியாந்திய, திகைக்க ஒடியாந்திருக்கல? ஒன்னும் இல்ல, நம்ம வீட்டு தீபத்தை விளக்க எண்ணெய் அணைக்காம போயிட்டேன், திரிய விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கேன், என்ன தீர்ந்து போயிருமேன்னு ஒடியாந்தேன்னு சொல்லன்னு. அந்த அம்மா சொன்னா, உங்களுக்கு மனைவியா இருந்தா அதை கூட செய்யாம இருப்பேனா, நீங்க அங்கிட்டு கால் எடுத்து வச்சோடனே நான் அப்பவே அணைச்சு வச்சுட்டேன். ரொம்ப நல்லது. ஆமா, நீங்க இவ்வளவு தூரம் நடந்தே வந்தீங்களே, காலில் போட்ட செருப்பு தேஞ்சு போயிருக்குமேன்னா. அவர் சொன்னார், ஓம் புருஷனா இருந்தா அதை கூட செய்யாம இருப்பானா, நான் அங்கேயே கலட்டி கக்கத்துல சுருட்டி வச்சுக்கிட்டு வெறுங்காலோட தான் நடந்து வந்தேன். 5 ரூபாய்க்கு தர்மம் பண்ணிவிட்டு 50 ரூபாய்க்கு விளம்பரம் பண்றேன். என்ன செய்ய? அடுத்தவருக்கு தெரியாமல் உதவி செய்யும் கரங்களும் இந்த நாட்டிலே உலகத்துல இருக்குதானே. அள்ளி கொடுக்க வேண்டாம், கிள்ளியாவது கொடுக்கணுமா இல்லையா? பட்டினத்தார் 9 கோடி சொத்தை வீதியில போட்டுட்டு வீதிக்கு வந்துட்டாரு. சேந்தனார் குமாஸ்தா கேட்கிறார், சொத்தெல்லாம் என்ன ஒன்று தூக்கி தெருவில் போடுனாராம். மனசு வருமா? மனசு வருமா ஐயா? பணத்தை கீழே போட. கோடீஸ்வரங்களுக்கு பிரச்சனை என்ன பண்றாங்க, அதை மூட்டையா கட்டி பணத்தை ஆத்துல போடுறேன், குளத்துல போடுறேன், நெருப்பத்தை வச்சு கொளுத்துறேன், மண்ணை தோண்டி புதைக்கிறேன், பண வரையிலலாம் பணம் வைக்கிறேன். ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வரல. அவங்களுக்கு காரியம் ஆகட்டும், வீட்டில் உட்காந்துருவாங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்ம ஆள்தான், நம்ம ஜாதிக்காரரு, நம்ம சொந்தக்காரரு. ஆமா, அவர் அதை பண்ணியிருக்காரு, இதை பண்ணியிருக்காரு, உங்களுக்கு எவ்வளவு வேணும், எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆனா நம்ம ஆளுக ஏழ்மையிலையும் நேர்மை, உடனே முடிவு பண்ணிடுவாங்க. நம்ம 5 பேர் இருக்கிறோமா, நமக்கு யாரு பாகுபாடு வேண்டாம், சத்தியம் வேற பண்ணிவிட்டான், அவருக்கு 2 பேருக்கு கொடுத்துருங்க, இங்கிட்டு 3 பேருக்கு கொடுத்துருங்க, எங்களை தூக்கி நடுவில் போட்டுருங்க. எப்படி? ஆனா நேர்மையிலும் செம்மையாக இருக்கும் ஏழ்மையிலும் என் தாய்மார்கள். ஆனா வாங்குறவன் நேர்மையா இருக்கானா? இல்ல. என்னத்தை சொல்றது, அத்தனையும் புழுகா புழுகி இன்னும் சொல்றது அண்ட புழுகு ஆகாச புழுகுங்கிற மாதிரி ஆயிப்போச்சு நிலைமை. ஒரு பெரிய பங்களாவில் பெரிய திருடன் ஒருத்தன் திருட போயிருக்கேன். பங்களாவும் பெருசு, திருடனும் பெருசு. அப்படின்னா பெரிய திருடன் சின்ன திருடன் இருந்திருக்கேன் நாட்டுல. உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப பெரிய திருடன் பெரிய பங்களாவில் திருட போறது, பெரிய நாய் கட்டி கிடந்திருக்கு, ராஜபாளையத்து நாய் போல இருக்கு. இப்ப எட்டி பாக்குறான், நாய் உள்ள கிடக்கு. ஒரு பயம், நாய் குலைச்சிருச்சுன்னா மாட்டிக்கிடுவோமே. யோசிச்சுக்கிட்டே நின்ன, நாய் அவனை பாக்குது, அவன் நாயை பாக்குறேன். ரொம்ப நல்ல நாயா இருந்திருக்கு, சத்தமே போடல. இவனுக்கு சந்தோஷம், நாய் குலைக்காம நிக்குது. கிட்ட போய் பாப்போம்னு போய் அந்த கதவுல கைய வச்சேன். அப்பவும் நாய் அவனை பாக்குது, அவன் நாயை பாக்குறான், நாய் குலைக்கல. அடடே, ரொம்ப நல்ல நாயா இருக்கும் போல இருக்க. சொல்லுவாங்கல்ல, நாய்க்கு போட்டாலும் நல்ல விதி போடணும்னு. சில வீட்டுல நாய் மெத்தையில படுத்து கிடக்கு, நாங்கெல்லாம் கீழே கிடக்குறோம், தெரியுமா இல்லையா? அதுதான். இப்ப ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சி ஆகி நாய் குலைக்கலன்னு செவத்துல ஏறி உள்ள குதிச்சேன். இப்பவும் நாய் அவனை பாக்குது, நாய் அவனை பாக்குறான், அவனு நாயை பாக்குறான், சத்தம் போடல. ரொம்ப ரொம்ப நல்ல நாயா இருக்கும் போலன்னு வீட்டுக்குள்ள போகலான்னு போனேன். ஒரு சந்தோஷம், இப்படி ஒரு நல்ல நாயா இருக்கு, நம்ம ஏதாவது கைமாறு பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து மடியில இருந்து 2 ரொட்டி எடுத்து அதுகிட்ட போட்டேன். அது வரைக்கும் சும்மா இருந்த நாயை அப்ப குறைக்க ஆரம்பிச்சிருச்சு. பதறி போயிட்டேன். நீ சும்மா தானே இவ்வளவு நேரம் இருந்தா, இப்ப ஏன் குலைக்கிறான்னு. நாய் கேக்குது, நீ யாரோ சொந்தக்காரன் திருட்டுக்குள்ள தெரியாம வந்துட்ட, இருட்டுக்குள்ள. சரி வந்துட்டு போறேன், விடிகிற வரைக்கும் படுத்துருந்துட்டு எந்திரிச்சு போட்டும்னு நினைச்சிருந்தேன். நீ எப்ப இலவசமா 2 ரொட்டி எனக்கு போட்டியா, அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த வீட்டை கொள்ளையடிக்க வந்துட்டேன்ட்டான். யார் சொல்றது? நாய் சொல்லுது. நாய்க்கு எத்தனை அறிவு? 5 அறிவு. நமக்கெல்லாம் எத்தனை அறிவு? நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்க. ஆக எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை, அதற்கு ஏற்ற பாவை செய்கிறார்களா கலா சேவை என்று பற்றற்று கவனிப்போம். நாராயண நமக ஆலோலம் சோ என்று வள்ளி இங்கே காவல் காத்து கொண்டிருக்கின்றால். 12 ஆண்டு கால தவம். இப்படிப்பட்ட பணி சும்மா இருந்தா இருக்க மாட்டேன். நம்ம பாத்தீங்களா, அருணகிரிநாதர் கோபுரத்துல இருந்து விழுகிறார், செத்து போயிருவோம்னு விழுந்தார். செத்து போயிருவோம்னு விழுக போனவர் திருவண்ணாமலை கோபுரம்.
அண்ணாமலையாரு சிவபெருமான், அக்கினி தலம், சிவசிவான்னு விழுகலாம் தானே, விழுகல. சரி, அம்மா அப்பா இருக்கா, பெத்து எடுத்து வளர்த்தவங்க, அம்மான்னு சொல்லி விழுந்திருக்கலாம், இல்ல அப்பான்னு விழுந்திருக்கலாம், ஒண்ணுமே இல்ல ஐயோன்னாவது விழுந்திருக்கலாம். அங்க திருவருள் உணர்த்துது பாருங்க, முன் ஜென்ம பயன். முருகான்னு விழுகிறாரு. முருகான்னு விழுந்தவரை உள்ளங்கையில பூ போல தாங்கி உட்கார வச்சாரு முருகப்பெருமான். முருகன் உட்கார வச்சுட்டு ஒரு வார்த்தை சொன்னார், அருணகிரி சும்மா இரு சொல்லற பவ, அமைதியா உட்கார்ந்துருந்தார். 12 வருஷம் உட்கார்ந்துருக்கார். முடியுமா? நம்ம ஆளுகளை கேட்டு பாருங்க, என்னடா அங்க ஒரே கூட்டமா இருக்கு, ஒன்னும் இல்ல சும்மாதான். ஏன்டா அப்படி எல்லாரும் ஓடுறாங்க, ஒன்னும் இல்ல சும்மாதான். நீ ஏன்டா அப்படி வந்த, ஒன்னும் இல்ல சும்மாதான். என்னடா இங்க சத்தம் கேக்குது, ஒன்னும் இல்ல சும்மாதான். சும்மா சும்மா சும்மானு ஒன்னும் இல்ல சும்மானு ஏகப்பட்ட ஜோலி பார்த்துட்டாங்க. நாட்டுல ஒண்ணும் இல்லை, நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு. அப்படி 12 ஆண்டு கால தவம் வள்ளி இங்க காவல் காத்து கொண்டிருக்கிறார். 4:30 வரைக்கும் போவோம். பணபந்தியிலே குணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணபந்தியிலே குணங்குப்பையிலே அதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. ஒன்றும் தெரியாதானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனிதன் கூட்டம் நாடு தப்பாதே. ஒன்றும் தெரியா ஆளானாலும் பணம் இருந்தாலே அது உயர்த்தி பேச மனித கூட்டம் நாளும் தப்பாது. என்ன அறிவு இருந்திட்டாலும் பணம் இல்லாத ஆளை, என்ன அறிவு இருந்திட்டாலும் பணமில்லாத ஆளை உலகம் எந்த நாளும் மனிதனாக மதிக்க மாட்டாதே. பணபந்தியிலே குணம் குப்பையிலே அதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனிலே, பிழைக்கும் மனிதனிலே. ஆளையாலும் புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான், பணம் அகன்று விட்டால் புகழும் கூட்டம் இகழும் உன்னைத்தான். ஆளையாளும் புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான், பணம் அகன்று விட்டா புகழ்ந்த கூட்டை இகழும் உன்னைத்தான். ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை நமக்கு, கேள்வி நிலை வந்தான் நேசர் யாரு இல்லை. இதை எண்ணி பார்த்து நடக்காதவன் அடைவார் தொல்லை. பணபந்தியிலே குணங்குப்பையிலே அதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. உன்னால் உயர்ந்த நிலையடைந்தோர் நிறைய பேர்கள் உண்டு, அவர்கள் உனது நிலை தாழ்ந்த பின்பும் ஒதுங்குவார்கள் கண்டு. உலகினிலே தாழ்ந்து தாழ்பவாறு ஒன்று, மன்னாய் அவரை மதித்து நீயும் துணிவு மேற்கொண்டு, மண்ணாளர் மதிப்பினே துணிவினே கொண்டு. உயர்ந்து நீயும் பாடுபட்டால் வெற்றியும் உண்டு. பணபந்தியிலே குணங்குப்பையிலே அதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணபந்தியிலே குணம் குப்பையிலே. நன்றி 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 நன்றி. பணத்துக்கும் குணத்துக்கும் பரிசு நடக்குது, பார்த்து நடந்துக்க தம்பி. குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். யாருக்கிட்ட என்ன குணம் இருக்கோ அது நாளைக்கு பேசப்படும். அதானே ஆமா, அதானே எதார்த்தம். அதானே வள்ளுவர் சொல்றாரு. நீங்க பாருங்க, ஒரு இடத்துல ஒவ்வொரு வீட்லயும் ஒண்ணு, ஒரு அம்மா 2 பிள்ளை இருந்திருக்கு, ஆண் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு. உளவியல் ரீதியான சில சிக்கல் இருக்கு, விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லாம போச்சு நிறைய. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு 6 மாசம் ஆச்சு. சரி, பக்கத்து வீட்டுல இருந்து சொன்னா, பக்கத்து வீட்டு அம்மா கேக்குறா, மகளை கட்டி கொடுத்தியே எப்படி இருக்கா, என்ன செய்தி, மருமையை எப்படி, அடடே சொக்க தங்க என் மாப்பிள்ளை, என் மகள் என்ன சொல்றாளோ அப்படியே கேட்பாரு. உலகத்துல யாருக்கும் வாய்க்காத ஒரு தங்கமான மாப்பிள்ளை. என்ன அர்த்தம், என் மகன் நின்னுன்னா நிக்கிறாரு, உட்கார்னா உட்கார்றாரு, உருளுன்னா உருள்றாரு. சரி, அவ்வளவு பெருமையா சொன்னான். ஒரு 6 மாசம் கழிச்சு மகனுக்கு கல்யாணம் பண்ணி மருமக வந்துட்டான். இப்போ ஒரு 6 மாதம் கழிச்சு அதே பக்கத்து வீட்டம்மா கேட்குது, மயன் என்ன செய்தி, மருமக என்ன பண்றா, அந்த கொடுமையை ஏன் கேட்குற, என்ன சொக்கு போட்டி போட்டாலும் தெரியல, இந்த பையன் அவன் முந்தானியவே பிடிச்சிக்கிட்டு தெரியுறா. மக சொல்லி மருமையன் கேட்டா நல்லா படுது, மருமக சொல்லி மயன் கேட்டான்னா தப்பா படுதே. வாரிசு எங்கிருந்து வரும், இந்த குலத்தை தலைக்க வைக்க வந்த ஒரு வாழையடி வாழையா வளரும் பிள்ளைதானே. பொம்பளை பிள்ளை பெத்தாத்தான் மலடிங்கிற பட்டம் இல்லையா, ஆம்பளை பிள்ளை மட்டும் பெத்தவெல்லாம் மலடின்னு இலக்கியம் சொல்லுது. வினோதரச மஞ்சரி வாழை மலடின்னு பேர்.
அப்ப பெண் தான் வாரிசு அடிப்படையில் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த பெண்குலம். பெண்ணின் பெருந்தக்கை யாவல என்றார் பொய்யாமொழிங்கிற வள்ளுவர். பெண்ணை போற்றாது நாடு விளங்காது வீடு விளங்காது. அதனாலதான் அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு. நான் இப்ப சொல்றேன், அருணகிரி அமெரிக்காக்காரங்க எல்லாம் தமிழ் படிக்கிறாங்களாம். எப்படி? உண்மையிலேயே சத்தியமா சொல்றேன், பொய்யெல்லாம் சொல்லல. இந்திய ஆய்வுப்படி அமெரிக்க குழந்தைகளுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கப்படுது. தமிழ்ல எதை சொல்லி கொடுக்குறாங்க தெரியுமா? அருணகிரிநாதர் பாடிய திருப்புகள் மொத்தம் 16,000. அதுல நம்ம கிட்ட இருக்கிறது 1314. சேர்த்து வச்சு அந்த மகான்களுக்கு நன்றி சொல்லணும். அதுல முதல் பாடல், அந்த பாட்டை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்களாம். ஏன் அந்த பாட்டை சொல்லி கொடுக்குறாங்கன்னா, தமிழ் சரியா உச்சரிக்க, தமிழ் சரியா பேச, தமிழினுடைய மகத்துவம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் தமிழ் முத்தை தருங்கிற பாடலை சொல்லி கொடுக்குறாங்க. முத்தை தரு வத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சரவண முத்திக்கொரு வித்துக்குருவரன் என போதும் முட்கற்பர மத்துருதியில் முற்பட்டது கற்பெற்றிருவரும் 30 வர்க்கத்தவரரும் அடிவேன 10 தலை தத்தை கணதடு ஒற்றைக்கிரி மத்தை பொழுதரு வெட்டப்பகல் நட்டத்திகரியில் இரவாக 10 கிரிதத்தை கடவிய பச்சை புயல் வெற்றி தருளுவதொரு நாள் தித்தித்தைய ஒற்ற பரிமுறை நித்தற்பத வைத்து பயிரது திக்கொக்க நடிக்க கெழுதொடு கழுதான் திக்கு பரியட்ட பயிரவர் அருணகிரிநாதர் சொல்லி பாடிய பாட்டு. இந்த திருப்புகளை அமெரிக்காக்காரன் சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு? உங்க வீட்டுல எல்லாம் என்ன சொல்லி கொடுக்குறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு அம்மா நேத்து காரைக்குடி பேருந்து நிலையத்தில் ஒரு பிள்ளைய போட்டு அடிக்கிறான். ஏம்மா அப்படி போட்டு அடிக்கிறான்னு போய் கேட்கிறேன். போறியா இல்லையா? நான் பிள்ளைய நான் அடிக்கிறேன் உனக்கு. உன் பிள்ளைய தம்மா அடிக்கிறா, இப்படி பச்சை பிள்ளைய போட்டு அடிக்கிறிய. அவன் நீ அம்மானு கூப்பிடுறேன், அப்புறம் அடிக்காம என்ன செய்யுதுங்கிறா? அம்மானு கூப்பிட்டா அடிக்கலாமா? ஏன்னு கேட்கிறேன். மம்மின்னு கூப்பிடலையா? ஏம்மா மம்மினா என்னன்னு தெரியுமா? மம்மினா உயிர் போன உடல், செத்து போன பணம். பணத்துக்கு பேர் மம்மி. நீ பொம்மைன்னு எனக்கு அதெல்லாம் தெரியாது. பக்கத்து வீட்டு பிள்ளையெல்லாம் கூப்பிடுதுங்க மம்மின்னு. இவன் கூப்பிட மாட்டேங்கிறான். உடனே வீட்டுக்காரர் வந்தாரு. ஐயா நீங்க கோச்சிக்காதீங்க போங்க, அவளை விட்டுருங்க, மம்மினே கூப்பிடுறது. ஏன்னா நடவனமா தான் திடுறா அப்படின்னாரு அவன் வீட்டுக்காரர் வந்து. எப்படி அம்மா எகிப்துல இருக்கிற பிரமிடுகளுக்குள்ள இருக்குல்ல மம்மிங்கிற பிணம், வரலாறு அங்கோட தமிழ்ல எழுதி வச்சிருக்காங்களாம். அது வரலாறு சொல்லுது. இன்னொரு விஷயம் தெரியுமா? நான் கேட்கிறேன், அறிவில் சிறந்த பெரியோர்களே, என்ன வேணாலும் சிந்திக்கிறேன், என்ன வேணாலும் நினைக்கிறோம். தும்மல் வருது இல்ல? தும்மல் வருதா? தும்மல் வந்தோன்னே என்ன சொல்றீங்க? அம்மான்னு சொல்றான். தும்மல் வந்தோன்னே ஏன் அம்மான்னு சொல்லணும்? சொல்லுங்க, நான் சொல்றேன். இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுதானே இருக்கு சில விஷயங்கள். தெரியாததெல்லாம் பேசுறோம், உலக அரசியலே பேசுறோம். நம்ம தும்மல் வந்தா அம்மான்னு சொல்றோம். மொழி எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. தும்மல் வந்தா ஏன் அம்மான்னு சொல்லணும்? நுரையீரலுக்கு போற காற்று தடைபட்டு திரும்பி வரும்போதுதான் தும்மல் ஏற்படுதான். இது அறிவியல். நுரையீரலுக்கு போற காற்று திரும்பி பொறுமையா இருங்க, திரும்பி வரும்போது தும்மல் வருது. அந்த தும்மலை சரி செய்யற ஒரே மருந்து அம்மாங்கிற வார்த்தை. அப்படின்னா இந்த அம்மாங்கிற மொழிக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கும். இப்ப எல்லா பிள்ளையும் அம்மான்னு தானே கூப்பிடணும். தும்மும் போது அம்மாங்கிறமே. இந்த உலகமே கொண்டாடுத தமிழை. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் எட்டயபுரத்து முண்டாசை கவிஞன் மீசை கவிஞன் பாரதி. யாரும் ஊரே யாவருங்களில் தீதும் நன்று பிறர் வாரா என்றார் கணியன் பூங்குன்றனார். இங்க இருக்கு ஐக்கிய நாடுகளின் ஒன்றியமான ஐநா சபையில் இருக்கு தமிழ், கிரேக்கத்தில் இருக்கு தமிழ், ஜப்பான்ல இருக்கு தமிழ். உலக நாடுகளெல்லாம் தமிழை கொண்டாடுது. லண்டன்ல பசுமாடு அம்மானு கத்துது. கத்தலாமா? லண்டன் மாடுன்னா மம்மின்னு கத்திருக்கணும், இல்லைன்னா மதர்ன்னு கத்திருக்கணும். அம்மானு கத்தி பிடிச்ச அம்மாங்கிற வார்த்தை மூச்சு அடக்கும். மம்மின்னா மூச்சு போயிரும். பேச்சும் மூச்சும் ஒண்ணு. பேச்சு மூச்சு, மூச்சு இருந்தா ஆயுசு கூடும். தமிழ்ல பேர் வச்சு தமிழ்ல பேசுனீங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கலாம். வேற்று மொழி முக்கியம்னு பேசுனீங்கன்னா ஆயுசு குறைஞ்சிரும். நான் சொல்லல, விஞ்ஞானம் செய்து சொல்லப்படுது, ஆய்வு பண்ணி சொல்லப்படுது. உண்மை அதுதான். இறைவனுக்கு பிடித்த மொழி. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. நெஞ்சை அல்லு சிலப்பதிகாரம் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பாடிய தமிழ்நாடு. எவ்வளவு மகத்துவம். சுந்தரரை பார்த்து சேக்கிழார் எழுதுகிறார், சிவபெருமான் கூறியதாக. சிவபெருமான் சொல்றார், சுந்தரா அர்ச்சனை பாட்டேயாகும், சொற்றமிழ் பாடுக என்றார், தூமரை பாடும் வாயார். சிதம்பரம் நடராச பெருமான் வேதியராக சென்று மாணிக்க வாசகரை பார்த்து சொல்றார், பாவை வாடிய வாய், கோவை வாடிய வாயால் பாவை பாடுவாய் என்று.
எவ்வளவு மகத்துவம் இருக்கு தமிழர்களுக்கு, எவ்வளவு மகத்துவம் இருக்கு தமிழுக்கு. அப்படிப்பட்ட உலக மொழிகளிலே மூத்த மொழியான தமிழுக்கு சொந்தக்கார இந்த தமிழர்கள் இன்று தரிகட்டு போனது ஏன்? வேற்று மொழியினுடைய மோகம். வந்தவன் போனவெல்லாம் தலையில் அடிக்கிறான். தமிழ்நாட்டில் தமிழ் எங்க இருக்கு? தமிழர் வீதியில் இருக்கா? தமிழர் வீட்டில் இருக்கா? தமிழர் நாட்டில் இருக்கா? ஒங்கேயும் இல்லை. நினைச்சு பாருங்க, 5 லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை. இப்ப உள்ள ஆளுகளுக்கு தமிழ்ல பேர் எழுத தெரியல. தமிழ்னா என்னன்னு கேட்கிற அளவுக்கு மாறி இருக்கிறோம். 5 லட்சம் பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியல. ஆனாலும் பல பேர் பேசுறேன், நாங்க தான் நாட்டில் தமிழையே உருவாக்கணும்னு. நம்ம கண்ணத்துக்கு ஆமா, எல்லா மாநிலங்களிலையும் எங்க ஐயாவுக்கு சொல்றேன், ஐயா நான் பேர் கேட்கிறவங்களுக்கு எல்லா மாநிலத்திலையும் அந்தந்த தாய்மொழியை படிச்சா தான் பட்டம் பெறலாம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் தாய்மொழியை படிக்க வேண்டாம், பட்டம் வாங்கலாம். எவ்வளவு பெருமை! எல்லாம் உங்களுக்கு தான் சாத்தியம். சரி இருக்கட்டும், நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு. அதனால காலதாமதம் காரியத்திற்கு கேடு. இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது வள்ளி இங்கே காவல் காத்து கொண்டிருக்கின்றால், இருந்தாலும் நாளைய தலைமுறையான இந்த இடத்தை பார்க்கணும். ஒரே ஒரு பாட்டு பாடுவோம். 5:30 வைங்க, இந்தோல ஆனந்த தேங்காற்று தாளாட்டுதே, அலைவாயுதே, மனம் ஏங்குதே, ஆசை காதலிலே ஆனந்த தேங்காற்று தாளாட்டுதே. தேங்காற்று தாளாட்டுதே, அலைவாயுதே, நீங்குதே, ஆசை காதலிலே, ஆலோலம் எனும் பாட்டு தான் கேட்குதே. மிக முக்கியமான ஒரு செய்தி சொல்றேன். நன்றி. சீனா இருக்குல்ல, நமக்கு பக்கத்து நாடு சீன நாடு. ஆமா, சைனான்னு சொல்றோம். சீனா நாட்டுல தமிழ் பள்ளிக்கூடமா திறக்கிறாங்க. இன்றைய ஆய்வு தமிழ் பள்ளிக்கூடமா திறக்கிறாங்க. தமிழ் ஆசிரியர்களை நியமனம் பண்றாங்க. தமிழ்ல பேர் வைக்கிறாங்க. தெரியுமா? பூங்கோதை, முல்லைன்னு பேரெல்லாம் இருக்குங்க. பூங்கோதை, முல்லை. நீங்க பாத்துருங்க வலையொலியில். பொய் சொல்லல, வலைதளத்துல பதிவாகுது. பொய் சொன்னா நான் நடமாட முடியாது. அப்படின்னா அப்படி சீனாவில் தமிழ்ல பேர் வைக்கிறாங்க. தமிழ்ல பள்ளிக்கூடம் சொல்லி கொடுக்குறாங்க பிள்ளைகளுக்கு. ஆய்வு பண்ணி கேட்குறாங்க, ஏன் நீங்க தமிழுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? உலகத்திலேயே 6 மொழி செம்மொழி. 6 மொழி செம்மொழி என்னென்ன? கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம். அதில் சமஸ்கிருதம் சேருது. மொத்தம் 6 மொழி. கிரேக்கம், லத்தீன், ஈப்ரு, சமஸ்கிருதம், சீனம், தமிழ். இது மொத்தம் 6 மொழியும் செம்மொழி. 6 மொழி செம்மொழிகளிலே 4 மொழி உலக வழக்கு அழிந்து ஒளிந்து செத்து போச்சு. அதில் சமஸ்கிருதமும் சேர்ந்து. ஆனால் 2 மொழி தான் இன்னைக்கு வரைக்கும் நிலையா இருக்கு செம்மொழியா. ஒன்று சீனம், இன்னொன்னது தமிழ். தைரியமா சொல்லுங்க. ஒன்னு சீனம், அடுத்து தமிழ். இது 2 தான் நிலையா இருக்கு. சீனக்காரன் சொல்றேன், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எங்க மொழியான சீன மொழி அழியுமா. சீனா அழிஞ்சு போச்சுன்னா தமிழ் ஒண்ணுதான் இந்த உலகத்திலே நிலையா இருக்கும்னு ஆய்வு சொல்லுது. அதனாலதான் நாங்க தமிழை இப்பவே கத்துக்கிறோம். நாங்க இந்த உலகத்தை ஆளலாம்னு முடிவு பண்றேன். நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? உலகத்திலே நிலையா இருக்கக்கூடியது தமிழ்.
அப்படின்னு அவன் பிள்ளைகளுக்கு தமிழை சொல்லி கொடுத்து தமிழை கற்றுக்கிட்டோம்னா எப்படியும் நாங்கள் அந்த உலகத்தை பிடிச்சிடலாம்னு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இங்கே நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். அப்படி மகத்துவம் வாய்ந்த மொழி நமது மொழி, தாய்மொழி. அந்த மொழியை போற்றாது எப்படி நம்ம வாழ்க்கை சிறக்கும்? அடுத்த மொழியில் படிச்சுக்கிட்டு அடுத்த மொழியில் வேலை செய்ய ஆரம்பித்தோம்னா கை கட்டி தான் நிற்கணும், வேற வழியே இல்லை. நீங்க அரசு மருத்துவமனை, அரசாங்க ஆஸ்பத்திரி, அதை விட ஆங்கில மருத்துவம். தலைவலிக்கு மாத்திரையை போட்டால் 1 மணி நேரத்தில் தலைவலி தீந்துருது. வயிற்று வலிக்கு மாத்திரையை போட்டால் 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் வயிற்று வலியும் தீந்துருது. எந்த நோயா இருந்தாலும் மாத்திரை போட்டா நிக்குது. சக்கரை நோய்க்கு மாத்திரை போட்டா நிக்கவே மாட்டேங்குது. என்ன சொல்றாரு மருத்துவர்? சாகுற வரைக்கும் தின்னுங்கிறாங்க. சாகுற வரைக்கும் மாத்திரை தின்னா அதுக்கு பேர் மருந்து மாத்திரையா? நோய் தீர்க்கலைன்னா எதுக்குயா மருந்து? காலில் இடிச்சு புண்ணு வந்துச்சுன்னா விரலை வெட்டுறாரு மருத்துவம் சொல்லுது இல்ல. அதுக்கு மேல புண்ணு வந்துச்சுன்னா காலை கணுக்காலோட வெட்டுறது. சிறுநீரகம் கெட்டு போச்சுன்னா, திருநீரம்னா கிட்னி கெட்டு போச்சுன்னா அதுக்கப்புறம் வேற கிட்னி தான் வாங்கி வைக்கணும். டயாலிசிஸ் மருத்துவ முறைக்கு உடல் மாறுது. டயாலிசிஸ் மருத்துவம்னா என்னன்னு தெரியல உங்க எல்லாருக்கும்? அப்படி மாறிடுச்சுன்னா மரண தேதியை எழுதி வைக்க சொல்லி நம்ம சுகாதாரத்துறை மருத்துவத்துறை சொல்லுது. நான் சொல்றேன் அப்படிலாம் போகவே வேண்டாம். 2 மருந்து இருக்கு நம்ம கிட்ட. சொல்லுவாங்கல்ல, என்னப்பா பிடிக்காத ஆளு என்ன ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு என்ன சொன்னேன் அவன்? நீங்க கோவத்துல ஆமா சொன்னேன் சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு. அட போய்யா, அப்படின்னா சொரக்காய்க்கா உப்பு இல்லை? சொரக்காய் சாப்பிட்டா நமக்கு உப்பு இல்லை. சொரக்காய் சாப்பிட்டா நீரா போகும்பாக. அப்படி நீர் போச்சுன்னா, அதிகமான உப்பு நீர் வழியா போயிருச்சுன்னா உடல் உறுப்புகள் பாதுகாக்கப்படும். அப்படிப்பட்ட சொரக்காய் சாப்பிட்டா நமக்கு உப்பு இல்லை, கிட்னி கெட்டு போகாதுன்னு சொல்லி வச்ச மருத்துவம் நமது சித்த மருத்துவம். இன்னைக்கு சொரக்காய் வீதியில கிடக்கு. சொரக்காய் குண்டு சட்டி மாதிரி கோழி கழுத்து மாதிரி இருந்துச்சு. இப்ப சொரக்காய் புடலங்க மாதிரி தயார் பண்ணிட்டாங்க. புடலங்க சொரக்காய் மாதிரி வந்துருச்சு. எவ்வளவு அக்கப்போர் இருக்கு பாத்தீங்களா? சரிதா இல்லை? இவ்வளவு சிக்கல் இருக்கு. அப்ப சொரக்காயும் மூக்குரட்டை இலையும் கிட்னியை சரி செய்து நடந்து கொண்டிருக்கு. பிள்ளையார் பிள்ளை எங்க மாமா மனைவி, நீங்க சத்தியமா நாளை கூட வந்து பரிசோதனை பண்ணி பாருங்க. வேலம்மாள் மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போய் டயாலிஸ் பண்ணணும்னாங்க. அவங்க வருமானம் இல்லாதனால வேண்டாம் செத்தாலும் பரவாயில்ல நான் வீட்டில் கொண்டே போறேன்னு கொண்டு வந்தாரு. 4 பேர் சொல்லி அவங்க இந்த சுரக்காயும் மூக்குரட்டையும் கொடுத்து அந்த அத்தை இன்னைக்கு சோறு சாப்பிட்றாங்க. தெரியுமா உங்களுக்கு? சத்தியமா நடந்துகிட்டு இருக்க கதை. அதனால மருத்துவ துறையிலே ஆங்கில மருத்துவத்தை விட நமக்கு சித்த மருத்துவம், நம்ம நாட்டோட பூர்வீக மருத்துவம் சித்தர்கள் கண்டுபிடிச்சது. எல்லா அரசு மருத்துவமனையிலையும் என் அறிவில் சிறந்த பெரியவர்களை சித்த மருத்துவ பிரிவுன்னு ஒன்று இருக்கு அரசாங்க ஆஸ்பத்திரியில. ஏன் சித்த மருத்துவ பிரிவை தூக்கி பிடிக்கல? ஏன் தூக்கி பிடிக்கல? ஏன்னா கமிஷன் வராது. அவ்வளவுதான். நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. வருகிறான் காவலன், அவனை சந்திப்போம், இன்னொரு நாள் விதைப்போம். நிறைய இருக்கு, சொல்லிட்டே இருப்பான். சுந்தரம் நிறைந்ததும் பொங்கும் சிறந்த மங்கையவள் எந்த உலகெங்கே ஏன் வந்தாள்? சுந்தரம் நிறைந்ததும் பொங்கிருந்த மங்கையவள் இந்த உலகெங்கே ஏன் வந்தாள்? அந்த ரவி முத்து தேவர் துந்துமி முழங்க வரும், அந்த நமிகின்ற தேவர் துந்துமி முழங்க வரும். இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த, இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த, சுந்தரம் நிறைந்ததும் பொங்கும் சிறந்த மங்கையவள் எந்த உலகெங்கே ஏன் வந்தாள்? நாட்டுக்கு பாடுபட்ட எண்ணற்ற தியாகிகள். படிக்கும் போது இந்த பூமி உருண்டைன்னு கண்டுபிடிச்ச விஞ்ஞானி யாருன்னா கலிலியோவை படிச்சோம். ரேடியோவை கண்டுபிடிச்சவர் யாருன்னா மார்க்கோனின்னு படிச்சோம். ஆனா நம்ம நாட்டுல எந்த விஞ்ஞானி எதையும் கண்டுபிடிக்கலையா? ஏன் சொல்லி கொடுக்கலன்னு பார்த்தா அயல் நாட்டுல உள்ளவங்களை தான் நம்ம மேம்பாடு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். மார்க்கோனி கண்டுபிடிக்கல ரேடியோவை. நம்ம இந்திய விஞ்ஞானி ஜெகதீச சந்திரபோஸ் அவர் தான் இந்த ரேடியோ போட்டியை கண்டுபிடிச்சவர். அதுக்கான நோபல் பரிசு அவருக்கு கிடைச்சு போச்சு. அதுக்கப்புறம் அதை வேணான்னு சொல்லிட்டு மரஞ்செடி கொடிகளுக்கு உயிர் இருக்குன்னு நிரூபிச்ச ஒரு மகான் நம்ம ஜெகதீச சந்திரபோஸ், இந்திய விஞ்ஞானி. ஆனா உலக உருண்டைன்னு கிரேக்க விஞ்ஞானி கலிலியோ சொல்றதுக்கு முன்னாலேயே நம்ம ஆன்மீகம் சொல்லிருச்சு, நம்ம வள்ளுவர் சொன்னார். ஏன் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கல? சுதந்திரத்துக்கு பாடுபட்ட எண்ணற்ற தியாகிகள் உண்டு. பாட புத்தகத்தில் பல பேரை படித்தோம், பல பேரை படிக்காம போயிட்டோம். அதுல நாடக கலைஞர்கள் எண்ணற்ற பேர். திருமங்கலத்தில் பிறந்த ஐயா விஸ்வநாத தாஸ், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கீழ வீதியில் பிறந்த அம்மையார் மீனாட்சி அம்மா. அது மட்டும் இல்ல, எத்தனை பேரு அங்க திருச்சி உறையூர்ல பிறந்த காதர் பாட்சா ஹார்மோனிய கலைஞர், தூக்கு தண்டனை ரத்து செய்த முருகன் பாடல். எவ்வளவு மகத்துவம் இருக்கு! யாரு வரலாறையும் நம்மளோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கல. பாட புத்தகத்தில் இந்த கதை பூரா போச்சு. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலை என்று திருக்குறள் சொல்லிட்டு சாப்பிட்ட கதையும் போச்சு. இரட்டை மொழி பாடல் இல்ல, ஔவையார் பாடல் இல்ல. யாரு பாடம் இருக்கு பாட புத்தகத்துல?
நமக்கு தேவையில்லை, அது பெரிய இடத்து பொல்லாப்பு. எடுக்கிற வரைக்கும் வேடிக்கை பார்த்தது நீங்க, எடுக்க விட்டுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறது நீங்க. ஏன் எடுத்தீங்கன்னு கேட்கல. எப்படி பிள்ளைங்க ஒழுங்கா இருக்கும்? மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு இருந்த ஒற்றுமை விலகிருச்சு. பள்ளிக்கூடம் போகலைன்னா பிள்ளைகளை தேடி வாத்தியார் போய் வீட்டில் கூட்டிகிட்டு வந்தாங்க. இன்னைக்கு பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு வரலைன்னா ரொம்ப சந்தோஷம்னு போகிறாங்க. வாத்தியார் பூரா கல்ல விட்டு வைக்கிறாங்க. என்னென்ன பண்ணுறாங்க. 207 பள்ளிக்கூடம் அரசு பள்ளிக்கூடம் மூடியாச்சு தமிழ்நாட்டில். ஏன்னு தெரியுமா? எந்த மாவட்டத்தில் தெரியுமா? எத்தனை மாவட்டத்தில் எத்தனை பள்ளிக்கூடம் மூடிருக்கு நான் வேணா சொல்லட்டுமா? அத்தனை பட்டியல் போடட்டுமா? ஏன் இந்த மாற்றம்? ஏன் இதனால? எப்படி நாளை